இந்த வாக்கு சொல்றது சங்கடப்படுறியா இந்த 4 பொருள் வேஸ்டா போகுதுன்னு சங்கடப்படுறியா? எனக்கு இந்த வாக்கு சொல்ல முடியாம அப்ப பொருள் வாங்கிடுவேன், கொண்டு போய் முச்சிந்தல உடைச்சிடுவேன். இந்த சொல்லு வர மாட்டேங்குது. இதுக்காக தான் நீ முழிக்கிற. இந்த கடமை செய்யற அப்புறம் தான் இந்த வாக்கு சொல்லி செஞ்சிரு. இல்ல சாமி இது நல்லதோ கெட்டதோ ஆகுமோ பாவமோ லாபமோ இஷ்டமோ இது சாமி கிட்டே அந்த பொருள் வாங்கி நான் கொடுத்துறேன், அதை வாங்குற செலவை படைச்சிடறேன். உன் கைப்படையாவே நீ கொண்டு போய் செஞ்சிருப்பான்னா இன்னைக்கு நைட்டு உன் பாவத்தை கொண்டு போய் நான் அழிச்சிடுவேன். இன்னைக்கு நைட்டு செய்யும் போது சாமி வீட்டுக்குள்ள வந்துடும். இதுக்குங்கிட்ட இருக்கிற சுகத்தை மட்டும் நீ பாரு. எந்த அளவுல இருக்குன்னு பார்த்துக்கிட்டு சாமிக்கு எப்போ வந்தாலும் சரி ஒரு வேட்டி சட்டை ஒரு துண்டு வாங்கி சாமிக்கு நீ கொடுத்துரும். பொருள் வாங்கி தரோம் எங்க முன்னாடியே செய்யுங்க, நாங்க உடைக்கிறோம். அந்த வாக்கு மட்டும் எங்களுக்கு சொல்ல வராது. இல்ல என்ன வாக்குங்களா? அந்த வாக்கு என்ன சொல்லுங்க. ஆசாரி வேலை ஆசாரி பார்க்கணும், பூசாரி வேலை பூசாரி பார்க்கணும். உனக்கு தகுந்த இடம் எந்த இடம்? முச்சிந்தி. நீங்க செஞ்சா முச்சிந்தி. எங்க சாமி செஞ்சா சொல்லுதா நைட்டு ஜாமு கூட போகும்போது எந்த ஊர்ல உத்தரவு கொடுதோ அந்த ஊருக்கு நைட்டு ஜாமு கூட போகும்போது உன் பாவத்தை கொண்டு போய் நான் அழிச்சு விட்டுறேன். நான் சொல்றது விளக்கம் புரியுதா? தனி எதுவும் செய்யணுமா? கொடுத்துட்டேன் நானு. நீ கொடுத்தது எனக்கு சந்தோஷமா போதும் தாயி. மனசார கொடுத்ததுங்க, கொடுத்தது இல்ல அன்போட கொடுத்தது போதும். இந்த பொருள் வாங்குற செலவை சொன்னேன், அது நீ வாங்கி செய்யறது. நீ செஞ்சாலும் பொருள் வாங்கி செய்யணும், நான் செஞ்சாலும் பொருள் வாங்கி செய்யணும். நாங்க கடையா கேட்ட சும்மா தருவாங்களா? நீயே சொல்லு பாவு மனசார நீயே சொல்லு. ஆனா இன்னைக்கு வேலை பார்த்தா கூலி கேட்போம், எங்க வகுத்துக்கு கூலி கேட்போம், எங்க உயிர் பணம் வச்சு நாங்க பாக்குறதுக்கு. நீங்க கூலி எல்லாம் 5 காசு நீ கொடுக்காத. அந்த பொருள் வாங்குற செலவு மட்டும் நீ பெருக்கி கொடுத்தீங்கன்னா உன் பாவத்தை கொடுத்து நான் அழிச்சு விட்டுறேன். இந்த எங்க சத்தியமா அடுத்த நான் வரும்போது உங்க வீடு என்னைக்கு பாலா பொங்கணும் அந்த அளவுக்கு நான் முடிச்சு தரேன் பாத்துக்கணும். இல்ல இப்போ பரிகாரத்துக்கு எவ்வளவு வாங்கினீங்க? பொருள் வாங்கினா சொன்னாங்க 2000 ரூபாய் கொடுத்து 2000 வாங்கினீங்களா? இப்போ அதுலயே முடிச்சிருங்களா? அது அவங்க காணிக்க அது வந்து 3 தெய்வத்துக்கு அவசியப்பட்டது மேல ஏன் காணிக்க நான் போட்டு செய்யணும். இது வந்து உன் சாமிக்கு நீ செய்ய வேண்டிய படைகள். இது உன் கையால நீ அந்த 2000 ரூபாயில 3 தெய்வத்துக்கு 500 ரூபாய் போட்டு 3 தெய்வத்துக்கு பண்ணிட்டு மிச்சம் இதை வந்து 500 விளையாட்டு பொருள். அது வந்து சாமிக்கு ஆகாரப்பா தீட்டு போறப்பா முட்டு சாம்பலுப்பா. இப்போ நீங்க இது பண்ணீங்கன்னா எனக்கும் இது இருக்குது, அதுக்காக தான் நான் சொல்றேன். இதை முடிச்சுட்டு வரணும். இல்லை எனக்கு கொஞ்சம் குழந்தை இல்லை, அதுக்காக தான் சரி அந்த இது நானும் பேசுறேன். என் பேரு புதுவை பாஸ்கரன். எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 42 வயசு ஆகுது. இருக்கும் போதே வாரிசு தங்கி இருக்கணும். ஆனா பல பேர் சொல்லுவோம் மேல அதிகமா இருக்கு. இல்லையா வாரிசு எதுவுமே தங்கல. இப்ப நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன். இல்ல வாரிசே தங்கல, நீங்க தங்கி இருக்கணும்ன்றீங்க. தங்கி இருக்கணும் தங்க விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்வை அதிகமா இருக்கும் குடும்பத்துல. பார்வை வர நல்லா போறா நல்லா திங்கா பட்டாள சுபகார புது மாப்பிளமா இருக்கா அவனுக்கு என்ன குறைச்சுன்னு சொல்லி அந்த பல பேர் அவ சொல்ல முண்டைக்கு சொல்லுனால வாரிசு தங்க விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி இதை முடிச்சுட்டு நீங்க இது பண்ண நான் பேசணும். ஏன்னா இதுக்கு என்ன முடிவு சொல்றேன் சொல்லி அது எதனால குழந்தை? அது வந்து பல பேர் சொல்லு சாமி, பல பேர் சொல்லுன்னா நச்சு பல்லு, இவனுக்கு வாரிசு தங்கக்கூடாது, சாமி பேசக்கூடாது, நல்ல முறையில் பிழைக்கக்கூடாது, முன்னேற்றமாக வர்றான், இவன் நல்லா வரக்கூடாது, நல்லா பிழைக்கக்கூடாது, வாரிசு தங்கக்கூடாது, அந்த இடத்துல நிம்மதியாக உட்காரக்கூடாதுன்னு சொல்லி பழமுட்டைக்கு சொல்லு. அப்போ வந்து போறாமன்னா நச்சு பல்லு ஓம்பளைப்புன்னு சொல்லுவாங்க, டிஸ்டின்னு சொல்லுவாங்களே, அதான் உங்க மேலே அதிகமாக இருக்குது. சரி சரி. ஆமாம், அது ஆரம்பத்தில் நீ ஒதுக்கி இருக்கணும். அதை அசால்ட்டா நீங்க விட்டுட்டீங்க. வேற ஏதாவது செய்வன ஏதாவது இருக்கும்? வேற செய்வன முகமத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பழச்சாரி பார்வை தான் உனக்கு ரொம்ப மடக்கிட்டு இருக்கு. அதனால தான் குழந்தை இல்லை. அது மாதிரி நம்ம நாய்க்கிட்டு வந்தாங்கன்னா 3 பேர் வாங்கணும். 3 பேர் என்ன வாங்கணும்? முண்டைச்சி வேறு, ஒடிக்கட்டு வேறு, படிக்கட்டு வேறு 3 பேர் வாங்கி 3 வெள்ளிக்கிழமைக்கு அக்காவை தேய்ச்சி குளிக்க சொல்லு. பசும்பால், அருகம்பில்லு, வேப்பங்குழந்து, முறியாத மஞ்சளும் அந்த வேறு அம்மியில் வச்சு அரைச்சி பாலில் கலக்கி. எவ்வளோ செலவு வரும்? நீ முழிக்க நீ அதெல்லாம் இங்கே வாங்க போற. ஒரு பொருளுக்கு வந்து எப்படி 1000 ரூபாய் செலவு வரும். 3 பொருளுக்கு 3 ரூபாய் செலவு வரும். 3000 ரூபாய் இருக்கு. சாமி கும்பிட்டு தருவேன். ஆனால் அடுத்த வருஷம் வரும்போது உன் கையில் ஒரு சிங்கம் இருக்கணும். என் சக்கமலுக்கு பொதுவாக அந்த இறையிற ஜோதிக்கு பொதுவாக சொல்கிறேன். சிங்க பிறகு தொட்டி கையோட இருக்குன்னு 4 பேருக்கு முன்னால் சிங்க கூட்டி மாதிரி நீ வாழ்ந்து காட்டணும். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா சாமி பூஜையில் இருக்க தருவேன். 3000 ரூபாங்களா? இந்த இப்போ அவர்கிட்ட அந்த பொருள் சாமி கும்பிட்டு கொடுத்தது. அவங்களுக்கு 2000 தான் வாங்கினீங்க. காசு தான் நீ பெருசு நினைக்கிற. உன் காசு வந்து எத்தனையோ பேர் தின்னுட்டு போயிட்டான். நல்லவன் கெட்டவன் வர்றவன் போறவன் குடிக்காரவன் திறக்கி திங்கிறவன். உன் காசு உன் குடும்ப திண்டதை விட அடுத்தவங்க திண்டது அதிகம். அப்படி அள்ளி இறச்சிட்டேன். இப்போ எங்கே பண்ணோம்? சொந்த வீட்டில் தான் பண்ணோமா இல்லை எங்கே? மாத்திரை பில் இருந்தால் எங்கே வேணாலும் மாத்திரை வாங்கலாம். அது மாதிரி தான் இதுவும் வேற ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன பேப்பரை மட்டும் கொண்டா ஓரத்தில் வச்சு சாமியை கும்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் 4 பேருக்கு காட்டிடாத. நாய்க்கிற வந்தார் மாதிரி வாரிசு தங்கிறது கொடுத்தாருன்னு சொல்லி 4 பேருக்கு காட்டக்கூடாது. 3 வெள்ளிக்கிழமைக்கு நீங்களும் அக்காலும் தேய்ச்சி குளிக்கணும். இல்லை இது அதான் இது வரைக்கும் அதான் 14 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. அதே வந்தா குழந்தைய நேரம் வாரிசு கொடுத்துருக்கணுமே அந்த தாய் புண்ணியத்தில். அந்த மணிக்கு அதான் அதுக்கு தான் எதுக்குன்னு தெரியல. அதான் வாரிசு தங்க விடாமல் செய்யுது.
ஆமாம், அந்த பல பேர் சொல்லு. எந்த சொல்லு பட்டாலும் ஊர் வாய் மட்டும் படக்கூடாது. எந்த கண்ணு பட்டாலும் ஊர் கண்ணு படக்கூடாது. கல்லடி தப்பலாம். ஒருத்தர் வெட்ட வந்தால் தப்பிச்சு ஓடிடலாம். துப்பாக்கி குண்டில் தப்பிச்சிடலாம். இதில் தப்ப முடியாது. கண்ணில் எல்லா சொல்லும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாரும் பல்லு ஒரே மாதிரி இருக்காது. 16 பல்லில் ஒரு பல்லு விஷ பல்லு, 16 பார்வையில் ஒரு பார்வை விஷ பார்வை. அதை நீ ரொம்ப மறக்குதுப்ப. வேற எதுவும் இது கிடையாது, கம்மியாக பண்ண முடியாது. பாரு என்னப்பா, நீங்கள் கொடுத்த நாங்கள் நீங்கள் போகிறோம். நாங்களாம் ஒரு கடமைக்குன்னு வரவங்க, வாக்குக்கு வேண்டி. நீங்கள் கூட உள்ள கேட்டிங்களா என்ன இப்படி வரீங்க பாண்டு? எங்களுக்கு வீடு வாச தோட்ட துறவு சொத்து சுகம் எல்லா பூமி எல்லாம் இருக்குது. விவசாய வேலை பார்ப்போம். கூகுள் பே வச்சுக்கிறீங்களா? இருக்குது, கூகுள் பே இருக்குது. நாங்களாம் ஒரு கடமைக்குன்னு வரவங்க, சாமிக்கு பயந்துக்கிட்டு 6 மாதம் விட 6 மாதம் காட்டுட்டு வர்றவங்க. நம்ம செஞ்சு உட்காரு. என் ஜக்கமாக சத்தியமாக உனக்கு சிங்கம் பிறக்கும். கூகுள் பே நம்பரு சொல்கிறேன், சொல்லுங்க. நம்பர் 96 55 55 38 44 38. ஆமாம், இந்த சத்தியம் சவன் அடிக்குது, பள்ளி சவன் அடிக்குது. உனக்கு சிங்க பிறக்கணும். அந்த மாதிரி என்னைக்கு நீ நல்லா வாழணும். அடுத்து வரும்போது சிங்க குட்டியோட உங்க வீட்டில் நீ உட்காரணும். சரி சரிங்க. கொஞ்சம் ஏதாவது கம்மி பண்ணி சொன்னீங்கன்னா இதுவாக இருக்கும் எனக்கு. ஏன்னா காசு வந்து இதுவாகிட்டு நீங்கள் எவ்வளோனாலும் கேளுங்க, நான் தரேங்களா. அதுக்கப்புறம் காசு வந்து என்னைக்கு சம்பாதிக்கலாம். ஆமாம், உடம்பு நல்லா இருக்கணும், சிங்கம் பிறக்கணும். ஆமாம், இந்த கடுமைக்கு ஆமாம். நீ எவ்வளோ சொத்து சுகம் வச்சிருந்தாலும், நீ அரமனை மாதிரி வீடு கட்டி வச்சிருந்தாலும் அந்த வீட்டுக்கு என்ன வேணும்? ஆமாம், என்ன வேணும் அந்த வீட்டுக்கு? அதான் நமக்கு வசதியாக இருக்குது, பணம் தான் வேணும். புத்தமாக இருக்கிற எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும், நீ அரமனை பங்களாவே கட்டி வச்சிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வாரிசு வேணும். வாரிசு, ஆமாம். அது இல்லாட்டி போனால் வாழ்ந்து புண்ணியம் இல்லை. சாமி சத்தியமான சொல்கிறேன், என் முக்கால சத்தியமாக இருந்தால் என் மாலை பொத்துவான். இப்போ அந்த வாரிசு தங்க விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்ல, இது யார் பண்ணுறாங்களா? அதான் பல பேர் சொல்லு. ஊர் பார்வை பார்வைனா வர பாதையில் போகிற பாதையில் வீட்டுக்கு பக்கத்தில் சில பேர் நல்லா வர்றான், நல்லா போகிறான், நல்லா திங்கிறான், கெத்தாக இருக்கிறான். அவனுக்கு என்ன குறைச்சலாம்? அவனுக்கு வாரிசு தங்கக்கூடாது, சாமி பேசக்கூடாது, நல்ல முறையில் வளரக்கூடாது, நல்ல முறையில் பிழைக்கக்கூடாது. வீட்டில் சாமி தெய்வம் ஏதாவது இருக்குதா? எந்த வீட்டில்? எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கு. தப்புன்னு உறங்கிக்கிட்டு இருக்கு. கப்புன்னு உறங்கிக்கிட்டு இருக்கு. உறங்கின்னு இருக்கு. சுத்தமில்லாத முண்டைக்கு அதிகமாக வர்றாங்க வீட்டுக்குள்ள. புரியலைங்களா? சுத்தமில்லாத பெண்ணுங்க, வீட்டுக்கு தூரமான தலைக்கு ஊற்றின பெண்ணுங்க இருப்பாங்களே. ஆமாம், அப்படி சொன்னா உனக்கு தெரியும். இந்த 7 நாள் வீட்டுக்கு தள்ளி இருப்பாங்களே, அந்த முண்டைக்கு அதிகமாக வர்றாங்க உங்க வீட்டுக்குள்ள. எங்கள் வீட்டுல. ஆமாம், அது அதிகமாக விடக்கூடாது. நான் சொன்னது இது ஒதுக்கிற இந்த பார்வை ஒதுக்கிற முண்டைச்சு பார்வை. ஆமாம், இது ஒதுக்கினா உங்களுக்கு சிங்க குட்டி மாதிரி இருக்கும். வருதால நம்மளுக்கு அந்த இதுவா? நீ இப்படியா பேசுறது? இது நம்ம தீட்டாக இருந்தால் சாமி ஏற்றுக்கிறோம். அடுத்த தீட்டு உன் சாமி ஏற்றுக்கிறோமா? நீயே சொல்லு. உனக்கு தெரியுது யோசனையா? உனக்கு தெரியுது விவரமா? என்னப்பா? சரி, ஏதாவது சொல்லுங்க. நம்ம ஒரு தவறு செஞ்சா நம்ம சாமி ஏற்றுக்கிறோம். அடுத்தவங்க தவறு செஞ்சா நம்ம சாமி ஏற்றுக்கிறோமா? ஆமாம், எப்படி ஏற்றுக்கோங்க? அது நினைச்சு பாரு ஒரு நிமிஷம். தெரியாம செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு இருக்கு. சில முண்டைக்கு வேணும்ட்டு வர்றாங்க, அதான் போறான் பிடிச்ச முண்டைக்கு. வீட்டுக்குள்ள வர்றது, புலங்குறது, சாமி ரூம்புக்குள்ள போறது, எல்லாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நீ அப்படி நினைக்கல. நீ வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லிட்டு நீ இருக்கிற வஞ்சகலாமே. ஆனா சில முண்டைக்கு இல்லை, நம்ம இப்போ குறை நம்மக்கிட்ட வேற என்ன ஏதாவது குறை? வேற உனக்கு செய்வன முகமாத்து காத்து கருப்பு கிரகம் பீடா ஒண்ணுமே இல்லை. பார்வைதான் அந்த பாவங்க பல பேர் சொல்லுதான். உனக்கு அக்காவுக்கு ரொம்ப உடல் ரீதியாக ஏதாவது குறை இருக்குதா? அதை தான் தெரியும். உடல் பற்றி எல்லாம் ஒன்றும் குறையில்லை. நம்ம ஜாம கூட நைட்டு சொல்லி முடிச்சிருச்சு. நம்மளுக்கு சொந்த ஊர் என்ன ஊர்? நம்ம சொந்த ஊர் எட்டியாபுரம் கோச்சு கொண்டு பாஞ்சால குறிச்சு பார்க்கணும். இருக்கிறது நம்ம நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல். ஆனால் சொந்த ஊர் எட்டியாபுரம். சொந்த ஊர் பூர்வ ஊர். அந்த ஊர் தாத்தா பாட்டன் அப்பா பிறந்த மாவட்டம். எது? என்ன மாவட்டம் வருது இது? எது? எட்டியாபுரம், தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி. நாளே எத்தனை மணிக்கு? கரெக்டாக ஒரு 2 மணிக்கோ 3 மணிக்கோ பார்த்தேன். 2:30 மணின்னு நினைக்கிறேன். நாங்கள் வரப்போ கரெக்டாக 3 இருக்கும். இந்த இடம் வரும்போது 3:15. இந்த தெருவில் அந்த வீட்டு வரைக்கும் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு மறுபடியும் போயிட்டீங்க. அதான் பார்த்தேன் நான் காலையிலே பார்த்தேன். பொருள் வேணும்னா சொல்லு, இருக்கு. என்ன பொருள் தரேன்? என்ன பொருளுங்க? 3 வேறு. என்னென்ன வேறு? 3 வேறு, 3 பட்டை. அதான் என்னென்ன வேறுங்களா? முண்டச்சி வேறு, ஒடிக்கட்டு வேறு, படிக்கட்டு வேறு. ஆமாம், 3 வேறு. 3 வெள்ளிக்கிழமைக்கு 3 வெள்ளிக்கு சேர்ந்தாப்புல அரைச்சி குளிக்கணும். நீங்களும் அக்கால 2 பேர் சாமியை மனசார கும்பிட்டு அருகும் பில்லு, வேப்பம் கொழுந்து, முறையாத மஞ்சளும் அந்த வேறையும் அம்மியில் வச்சு அரைச்சி பசும்பால் ஒரு 50 பால் வாங்கி அந்த பாலில் போட்டு நல்லா கலக்கி நீங்களும் அக்கால 2 பேர் தேய்ச்சி குளிக்கணும். 3 வெள்ளிக்கிழமை குழி பார்த்துக்க. நீங்கள் வீட்லேயே பண்ணி கொடுங்களா? நம்ம வீட்லேயே அங்கே இதில் ஊரில் அதுக்கு என்ன இதுவோ நம்ம பார்த்து என்ன முக்கியமான பொருள் செய்ய போற? ஆமாம், இல்லை நம்ம பொருள் மட்டும் வாங்கி ஜோப்பிலையாவது வண்டியிலையாவது வைக்க போகிறேன். அங்கே வீட்டுக்கு போய் நீ குளிக்க போகிற. நீ என்ன செய்ய போகிற மேடம்? ஏன்னா வெளியே பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது, ரோட்லேயும் பண்ணக்கூடாது. நம்ம வெளியே சொல்லி புண்ணியம் இல்லை, பகவான் சோதனை. ஒரு பேப்பர் மட்டும் கொண்டு வா. இங்கே ஓரத்தில் கூட வச்சு பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு சங்கடமாக இருக்குதுல்ல. எது வெளியே பண்ணுறதுக்கு அதுக்கு தான் யோசிக்கிறேன். ஏன்னா உள்ள அவங்களுக்கும் தெரியக்கூடாது.
அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன், ஒரு பேப்பர் மட்டும் கொண்டு வந்தா சாமி பூசையில் இருக்குது, இப்போ நின்ற மணிக்க கொடுத்துட்டு போகிறேன் சாமியை கும்பிட்டு. நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? புரியலையா? உங்களுக்கு சொல்கிறதுக்குள்ளே எங்கள் மண்டை வெடிச்சிடும். பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு வா, அந்த பேப்பருக்குள்ளே வச்சு சாமியை கும்பிட்டு மடக்கி கொடுத்துட்டு போகிறேன். பத்திரமா ஜோப்பில் வச்சுக்க. வீட்டுக்கு அன்னைக்கு போகிறேன். வீட்டுக்கு நான் ஒரு 2-3 நாள் ஆகும். வீட்டுக்கு போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்ச்சி குளிச்சிரு, இருக்கிற சுகத்தை நீ பாரு. அதுக்கப்புறம் குழந்தை சிங்கம் பிறக்கணும், எவ்வளோ நாளில் இருக்கணும். எவ்வளோ நாளில் இதுவாகிடும்? இது என்ன மாதம்? இது வந்து அதான் 9 புரட்டாசி. புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி, கார்த்திகை வரதுக்குள்ள அந்த ஐப்பனோட அருள்ல நான் கொடுக்குற பொருள்ல அந்த ஐப்பனோட வாரிசு அந்த மணிகண்ட பிரபு என்னைக்கு உனக்கு தங்கணும் கொடுத்துட்டு போறேன். என் பேர் நீ சொல்லுவேன் தைரமாறு. உங்க பேரு? என் பேர் வந்து கருப்பையா. கருப்பசாமி. என் பேர் வந்து கருப்பசாமி. இது இப்போதைக்கு கையில் இல்லை, ஆனால் கூகுள் பே தான் இருக்குது. அதை செல்லில் கூட போட்டு விடு. ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துட்டு வா, சாமி கும்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன். இன்னைக்கு உனக்கு சீதை வந்திருக்கு. மூதேவை எல்லா நேரம் வரும், சீதை ஒரு நேரம் வரும். ஆமாம், உனக்கு சீதை வந்திருக்கு இன்னைக்கு. நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேங்க. நான் எப்போ ஒரு நாளைக்கு நாளைக்கு அடிக்கட்டுமா? வந்து ஃபோன் அடிச்சு நம்ம பார்ப்போம் நேராக. இப்போ வேறு இடத்துல எங்கே போய்? அதான் கோயிலே வச்சு நம்ம பண்ணிக்குவோம். பகவானு சோதனையாக இருக்கு. நீ அப்படி என்ன முக்கியமாக செய்ய போகிற? கழுப்பு கறிக்க போகிற, பரிகாரம் பார்க்க. ஏன்னா ஒரு கோயிலில் சாமிக்கிட்டே வச்சு பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். மனசு ஒன்று சுத்தமாக இருந்தால் போதும். அப்படி இல்லை, நம்ம ரோடுலாம் இது தானே. இப்போது நீங்கள் சொன்னீங்களே இந்த தீட்டு உள்ளவங்கலாம் இதுன்ட்டு. இப்போ இங்கேயும் நிறைய இது தீட்டு உள்ளவங்க ரோட்டில் தானே போயிருப்பாங்க. இந்த இடத்துல அது நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். மொட்டையாண்டி பாதங்கிறது 1000 பேர் வருவாங்க போவாங்க. இல்லை, அதுவும் நம்மளுக்கு அந்த சம்மந்தம் கிடையாது. அது வாங்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏதாவது கோயில்னா கூட சுத்தமாக இருக்கும், கோயிலே வச்சு நம்ம வாங்கிக்கலாம். கோயிலையே வாங்கணும்னு கட்டுமானம் இல்லை. நீ பார்த்து நினைச்சா இப்போ சாமியை கும்பிட்டு ஒரு பேப்பர் மட்டும் அந்த சாமி எதற்கு அந்த ஓரத்தில் வச்சு சாமியை கும்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா நாளைக்கு ஃபோன் அடிச்சுன்னா நம்ம இங்கே தானே இருப்பீங்க லோக்கலில்? இல்லை சொல்ல முடியாது. கிளம்பிடுவோம். உத்தரவு கொடுத்தா இருப்போம். உத்தரவு கிடைக்காட்டினா கிளம்பிடுவோம். சொல்ல முடியாது. எப்படினாலும் இங்கே இது தேனி மாவட்டத்துக்குள்ளே தானே இருப்பீங்க. சொல்ல முடியாது. எங்கிட்ட உத்தரவு கொடுத்து அங்கிட்டு போகிறாங்க. விளைஞ்ச நாட்டு குருவிங்க எங்கிட்ட விளையுது அங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் சாவடி மண்ணை ஒன்றும் குளிக்கல, அதுக்கு தான் சொல்கிறேன். குளிக்கிறதுக்கு நேர காலம் அப்போ தான் தூங்கி எழுந்தேன். பல்லு கூட விளக்கல. கை காலை மட்டும் கூட கழுவிட்டுலாம். நான் இதை மாதிரி சொல்லிட்டீங்க. கை காலை மட்டும் கழுவிட்டு சாமி கும்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன். நல்லது வேணும்னா சொல்லு, சாமி கும்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன். இல்லை வேணாம் வாரிசு தங்க விடாமல் இப்படியே இருக்கட்டும்னா விடு. ஆமாம், சும்மா உன்னை கட்டாயப்படுத்தி நான் பாருன்னு சொல்லலை. இதைய கூட 2 அன்னைக்கு இருக்காங்க. அதை 3ஆவது அண்ணன் மாதிரி நான் சொல்கிறேன். அதை சாமி கும்பிட்டு செய். என் ஜக்கமாக தான் மாலைக்கு போதும் உனக்கு சிங்கம் பிறக்கும். சரிங்கண்ணா. நான் இன்னும் உங்ககிட்ட பேச முடியாது. நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். நான்